இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்து எக்ஸாம் எழுதிட்டு ஆன்சர் செக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா? நிறைய பேர் ஆன்சர் செக் பண்ணியிருப்பீங்க. இந்த ஆன்சரை ஏ கிரேட் இருக்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சொல்கிறீங்க, நான் பாஸ் ஆகிட்டேன், படித்தேன், பாஸ் ஆகிட்டேன், நீங்கள் சொன்னதை கேட்டு பாஸ் ஆகிட்டேன். சில பேர் 73, 63 அந்த மாதிரியும் சொல்கிறீங்க. கவலையப்படாதீங்க. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும்னு சொல்லுவார் திருவள்ளுவர். நீங்கள் நேர்மையான முறையில் உங்கள் உழைப்பை போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த உழைப்புக்கான ஒரு பலன் உங்கள் கைக்கு இன்னும் வரலை அப்படின்னா நமக்கு பலன் கிடைக்கலன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது, அது நம்ம கைக்கு வந்து சேரப்போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தொடருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான பலன் உங்கள் கை மேலே வரும். நாம் வந்து கொஞ்சம் தள்ளி போயிருக்கு அவ்வளோதான், ஆனால் நம்மக்கிட்ட அது வந்து சேரும் அப்படிங்கிறது தான் பாசிட்டிவான தாட்டு. அதே தாட்லேயே படிங்க. இன்னொன்று முக்கியமாக சொல்லணும், நான் சைக்காலஜி புக் படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? லாஸ்ட்டாக போட்டதில் கூட சொல்லியிருந்தேன். நான் எந்த பேஜ் சொன்னனோ அதே பேஜ்லேருந்தே கொஷின் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் லெசனில் மட்டுமே 4 கேள்வி கேட்டிருந்தாங்க. மொத்தமாக அந்த புக்கில் மட்டுமே 9லேருந்து 10 கேள்வி வரைக்கும் கேட்டிருந்தாங்க. ஸ்ட்ரெயிட்டாக லைனே கொடுத்துருந்தாங்க. நான் அந்த பேஜ் நம்பர் கூட உங்களுக்கு சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்து நான் டீச்சிங்கில் இருக்கிறவங்களுக்கு டெட் எக்ஸாம் வருது. அந்த எக்ஸாம் வரும்போது ஏற்கனவே டீச்சிங்கில் இருக்கிறவங்களும் எழுதலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சா போதும் இல்லையா? அதுக்கு நீங்கள் சைக்காலஜி தான் படிக்கணும்னா இந்த புக்கு உங்களுக்கு முக்கியமான ஒரு சோர்ஸாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். பிடிஎஃப் ஃப்ரீ தான். இப்போ கேட்டிங்கன்னா கூட நான் ஷேர் பண்ணுவேன். அந்த புக்கை வாங்கி படிங்க. அந்த புக்லேருந்து நிறைய கேள்வி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். பின்வருவனவற்றுள் கற்றலின் இலக்காக அமையாதது எது? உடல் ரீதியான உடல் முதிர்வை வந்து கற்றல் எப்போவுமே கொடுக்காது. அப்போ ஆன்சர் உடல் ரீதியான முதிர்வை பெறல். ஏ சீரீஸ் கொஷின் வச்சுருக்கீங்க. ஏ சீரீஸில் இருக்கிறவங்க இந்த கொஷினை படித்து ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 2வது கேள்வி பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ளத்தில் கூற்று காரணம்னு 2 வரிகள் இருக்குது. 2த்தில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இந்த வரிலாம் கொடுக்காமலே இருக்கலாம், இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக கூற்றுன்னு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிட போகுது. எக்ஸ்ட்ரா நிறைய படிக்க வைக்கணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. கூற்று பாருங்கள். உடற்கல்வியும் விளையாட்டும் மாணவர்களுக்கு அளிக்கப்படுவது அவசியம். நன்றாக ஓடி ஆடி விளையாடும் மாணவர்கள் சுறுசுறுப்பாகவும் கல்வியில் சிறந்தும் காணப்படுவர். 2மே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். 2மே சரி. ஸ்டேட்மெண்ட்டும் சரி, காரணம் அதுக்கான விளக்கமும் சரியானது. ஓடி ஆடி விளையாடுற குழந்தை தான் சுறுசுறுப்பாக படிக்கும். அடுத்து பாருங்கள், 2 வாக்கியம் இருக்குது. கூற்று காரணம். செய்தித்தாள்களில் வானொலி, கணினி மற்றும் தொலைக்காட்சி ஆகியவை குழந்தைகளின் ஒழுக்க வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்குது. குழந்தைங்க வந்து பள்ளிக்கு வெளியிலேயும் கற்றல் நடைபெறுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஃபஸ்ட் லெசனில் வர்றது தான். கூற்று காரணம் 2மே சரி, அதற்கான விளக்கமும் சரியானது. இந்த கூற்று காரணம் கேள்விகளில் நீங்கள் எது கூற்று காரணம் சரி, விளக்கம் சரின்னு கொடுத்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் வந்திருக்கும். அடுத்து பாருங்கள். குழந்தைகள் தன் அன்றாட வாழ்வில் சமூக வளர்ச்சி, பண்பாட்டு வளர்ச்சி மற்றும் மொழி வளர்ச்சியை பெற எவ்வகை கற்றல் உதவுதுன்னு கேட்டிருக்காங்க. எல்லாத்துலேயுமே நாம் பின்பற்றுதலை தான் செய்கிறோம். எல்லாரையும் பார்த்து பின்பற்றி அதை தொடர்றோம். அதனால் ஆன்சர் பின்பற்றி கற்றல். அடுத்து கேள்வி எண் 5. எரிக்சனின் மன சமூக கோட்பாட்டின்படி ஒரு குழந்தை தொடக்க பள்ளியில் நுழையும் நிலையில் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நிறைய பேர் 3ஆம் நிலைன்னு போட்டிங்க. அது தவறு. 4ஆம் நிலை. புக்கில் பேஜ் நம்பர் 35ல் இருக்குது. டிடிஎட் சைக்காலஜி புக்கில் பேஜ் நம்பர் 35ல் இந்த எல்லா நிலைகளுமே இருக்குது. அடுத்த எக்ஸாமில் அடுத்தடுத்த நிலைகளை கேட்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ஆன்சர் 4ஆம் நிலை. 35 பேஜ் எடுத்து எல்லா நிலைகளையுமே ஒரு தடவை படிச்சிருங்க. 5க்கு ஆன்சர் வந்து சி, 4ஆம் நிலை. அடுத்து கூற்று காரணம் கேள்வி. முன் குழந்தை பருவத்தில் காணப்படும் பெரும்பாலான உயரிய மனவெழுச்சி உடலியல் அன்றி உளவியல் சார்ந்ததுன்னு சொல்லிட்டாங்க. மனவெழுச்சின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ அது உளவியல் சார்ந்து தான் இருக்கும் இல்லையா? அடுத்து காரணம் பாருங்கள். குழந்தைகள் தங்களால் எளிதாகவும் வெற்றிகரமாகவும் முடிக்க இயலும் என கருதுபவற்றை செய்ய முடியாத போது கோபம் கொள்கின்றனர். குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுற எல்லா டீச்சருக்கும் இதுக்கு ஆன்சர் தெரியும். இது சரியானது தான். அப்போது 2மே சரியானது. மனவெழுச்சி உளவியல் சார்ந்தது தான். குழந்தைங்க ஜெயிக்கலான்னு நினைக்கும் போது தோற்று போகும்போது அவங்க லைட்டாக அவங்களுக்கு கோபம் வர்றது இயற்கையானது தான். அப்போது ஆன்சர் கூற்று காரணம் 2மே சரி, காரணம் சரியான விளக்கம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்து 7வது கேள்வி. நாம் அவசர காலங்களை சமாளிக்க உதவும் ஹார்மோன் ஆனது என்ன அப்படின்னா பேஜ் நம்பர் 3ல் இருக்குது. டிடிஎட் புக்கில் அட்ரினலின் தான் வந்து அவசர காலங்களை சமாளிக்க உதவும் ஹார்மோன். 8வது கேள்வி. ஒரு குழந்தை விளையாடும் போது பொம்மையை தொடுவதை விட அந்த பொம்மையின் சாயலை கண்டு அதன் செயல்களை கற்பனை செய்கிறது. இது எந்த பொதுமை கருத்துன்னு கேட்டிருக்காங்க. குறியீட்டு நிலையாக இருக்கலாம், இல்லை உருவக நிலையாக கூட இருக்கலாம். குறியீட்டு நிலை இல்லை உருவக நிலை, இது 2த்தில் ஏதாவது ஒன்று தான் ஆன்சராக இருக்கும். 2மே
வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆன்சர் கீ வந்ததும் பார்க்கலாம். அடுத்து 9வது கேள்வி பாருங்கள். பட்டியல் 1 பட்டியல் 2ஓட பொறுத்த சொல்லியிருக்காங்க. தான்டைக் அப்படின்னாலே வந்து பரிசு விளைவு, பரிசு மற்றும் பாராட்டு பற்றி சொன்னது அவர் தான். இதுவும் புக்கில் இருக்குது. புக்கில் பேஜ் நம்பர் சொல்லலை நான், ஆனால் புக்கில் கண்டிப்பாக இருக்குது இது. அடுத்து பாருங்கள், ஸ்கின்னர் அப்படின்னா ஸ்கின்னர் நடத்தை வலுவூட்டல், பாவ்லவ் வந்து நடத்தை கற்றல், கோல்கர் வந்து பயனுள்ள மற்றும் இலக்கை நோக்கியது. ஆன்சர் டி வரும். இந்த பொறுத்துகைக்கு ஆன்சர் டி. அடுத்த கேள்வி 10வது கேள்வி. மக்கள் பச்சை நிற விளக்கு ஒளிர்வதை கண்டவுடன் சாலையை கடப்பதை நிதின் பார்த்து தானும் பின்பற்றுகிறான். இந்நிலையில் நிதின் எந்த நிலை சிந்தனையை பயன்படுத்துகிறான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவன் பின்பற்றுறான், எல்லாரையும் பார்த்து பின்பற்றுகிறான் இல்லையா, அப்போது பின்பற்றும் நிலை இதில் அவன் பயன்படுத்துகிறான். அடுத்து 11வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் சூப்பர் ஈகோவின் பண்பு அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. சூப்பர் ஈகோவில் எது சேரலை அப்படின்னா தேவை மற்றும் விருப்பங்களின் நிறையை மட்டும் கருத்தில் கொண்டது அப்படிங்கிறது சூப்பர் ஈகோவில் வராது. பாக்கி எல்லாமே 3மே வந்து சூப்பர் ஈகோ சேர்ந்தது தான். அடுத்து பாருங்கள், ஸ்கின்னரின் ஆக்க நிலையுறுத்த கற்றலில் வலுவூட்டியாக இருந்தது எதுன்னு கேட்டிருக்காங்க. எப்போவுமே வலுவூட்டி வந்து ஒரு பரிசாவோ சாப்பாடாவோ இது நாயினா எலும்பாவோ தானியமாக தான் இருக்கும். அப்போது தானியம் அப்படிங்கிறது தான் வந்து வலுவூட்டியாக அமையும். அடுத்து எரிக்சனின் உள சமூக கோட்பாட்டு படிநிலை அடிப்படையில் பிறப்பு முதல் முதிர்வு வரை வரிசைப்படுத்துக. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட கேள்வி தான் இது. பொறுத்துகையாக கேட்டிருந்தாங்க, இப்போது படிநிலையாக கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு குதநிலை, அடுத்து பாலுணர்வு, அடுத்து உள்ளுறைவு நிலை, அடுத்து குமரப்பருவம். ஆன்சர் பார்த்திங்கன்னா டிஏபிசின்னு வரும். ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். 14வது கேள்வி பாருங்கள். கூற்று மற்றும் 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. கூற்று 1, மனித வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் அனைத்து அம்சங்களும் நெருக்கமான தொடர்பு கொண்டது. மனவளர்ச்சி மற்றும் சமூக இணக்கமும் உடல் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்துடன் தொடர்புடையது. இந்த 2 கூற்றுமே சரியானது தான். முன்னேற்றத்துக்கும் மன வளர்ச்சிக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் 2 கூற்றுமே சரியானவை அப்படிங்கிறத ஆன்சராக வரணும். கூற்று 1 மற்றும் கூற்று 2 ரெண்டுமே சரியானது. நீங்கள் கேள்வியை நிதானமாக படிங்க. சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் அதான் ரொம்ப முக்கியம். நிதானமாக படித்தா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிரும். இதுவும் புக்கில் இருக்கிற அதே லைனை அப்படியே கேள்வியாக கேட்டிருக்காங்க. அர்ச்சந்திரா நாடகம் மூலம் மகாத்மா காந்தியடிகள் கற்றுக்கொண்ட முக்கிய ஒழுக்க பண்பு நேர்மைன்னு நிறைய பேர் கொடுத்துட்டீங்க. நேர்மை கிடையாது, வாய்மை பேசுதல் அப்படின்னு புக்கில் 96 பேஜ் நம்பரில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். வாய்மை பேசுதல்னு கொடுத்துருப்பாங்க, அதை இதில் உண்மை பேசுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் டி. ஏன்னா ஆன்சர் கீ வந்த பிறகு நிறைய பேர் பேஜ் நம்பர் கேட்பீங்க, அதில் இப்பயே பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ளவர்களில் நியூரானின் பகுதி அல்லாதது எது? புகுவாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் புகுவாய் தான் வரணும். அடுத்து 17வது கேள்வி பாருங்கள். சங்கிலி தொடர் கற்றல், கருத்துளை கற்றல் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. சங்கிலி தொடர் கற்றல், கருத்துளை, வாய்மொழி கற்றல், பிரச்சனையை தீர்க்க கற்றல். சங்கிலி தொடர் அப்படிங்கிறது வந்து எஸ்ஆர் இணைப்புகளை ஒருங்கிணைத்தல் அப்படிங்கிறது வரும். எஸ்ஆர் இணைப்பை ஒருங்கிணைத்தல் அப்படி பார்த்தா ஆன்சரு பிரச்சனையை தீர்க்க கற்றல் அப்படிங்கிறது உயர் மன அழுத்த திறன்களை உள்ளடக்கியது அப்படிங்கிறதுக்கும் பொருந்தும். டிக்கு வந்து 1 அப்படின்னு வரா மாதிரி இருக்கும். அப்படி வச்சு கெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் சி தான் ஆன்சர். 17க்கு ஆன்சர் சி. அடுத்து 18வது கேள்வி பாருங்கள். பச்சிளம் குழந்தைகளின் உணர்ச்சி வெளிப்பாடுகளை வகைப்படுத்த பரவலாக பயன்படுத்தப்படும் முறை தான் வந்து மேக்ஸ் அப்படிங்கிற அமைப்பு. பச்சிளம் குழந்தைகளின் முக தசைகளின் இயக்கம் மற்றும் அடிப்படை உணர்வு நிலைகளை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. இந்த 2 கூற்றுமே சரியானது. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானவை. ஆன்சர் பி தான் இதில் ஆன்சரு. எல்லாத்துலேயும் 7 தானே கூற்று மற்றும் காரணம் சரியானதுன்னு கொடுத்துருந்தாங்க. இதில் பியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கூற்று மற்றும் காரணம் சரியானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 13வது கேள்வி பாருங்கள். 13வது கேள்வியும் ரொம்ப எளிமையான கேள்வி. யானைக்குட்டி பிறந்தவுடன் எழுந்து நடப்பது என்ன கற்றல்னு கேட்டிருப்பாங்க. நம்ம புக்கில் மீன் குஞ்சு பொரித்தவுடன் நீந்துறது எப்படி அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதே தான் இயல்பூக்க கற்றல். யானைக்குட்டி பிறந்தவுடன் எழுந்து நடப்பது இயல்பூக்க கற்றல். இதுவும் புக்லேருந்து தான் எடுத்திருக்காங்க, எக்ஸாம்பிள் தான் வேறு. அடுத்த கேள்வி பாருங்கள். ஆக்க நிலையுறுத்தல் கற்றலுக்கு புறா பெட்டி சோதனை கருவியை பயன்படுத்தினது யார் அப்படின்னா புறாவுக்கு தானியம் கொடுத்தது நம்ம ஸ்கின்னர் தான். ஸ்கின்னர் தான் வந்து புறா பெட்டி சோதனை. அடுத்து
குழந்தைகள் விளையாடும் போது வெற்றி மற்றும் பரிசு பெறுவது எதனோடு தொடர்புடையது அப்படின்னா இது பேஜ் நம்பர் 148 இருக்குது. விளைவு விதி அதில் கொடுத்துருப்பாங்க. விளைவு விதினாலே தாண்டை கூட தான், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. விளைவு விதி, பரிசு பெறுவது விளைவு விதி. ஒன்றுக்குள் ஒன்று இறுகி அடுக்கிய பாத்திரங்களை பிரித்தெடுப்பது இவ்வகை கற்றலாகும்னு சொல்லியிருப்பாங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ரிப்பீட்டான ஒரு கொஷின் தான். பிரச்சனையை தீர்த்தல் அப்படிங்கிறத ஒன்றுக்குள் ஒன்று இறுகி அடுக்கிய பாத்திரத்தை வெளிக்கொணர்வது. அடுத்து 23வது கேள்வி. ஆக்கவியல் ஆசிரியர்கள் சார்ந்த 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. கூற்றுலையே இது மட்டும்தான் தவறுன்னு நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி எதுவுமே தவறுன்னு சொல்லவே இல்லையா? இதில் பாருங்கள், ஆய்வுக்குரிய செயல் திட்டங்கள் அல்லது பிரச்சனைகளை மாணவர்கள் தேர்ந்தெடுக்க ஆசிரியர்கள் உதவ வேண்டும். இது சரி. இதில் பாருங்கள், தானே கற்பதற்கு உதவ விரிவுரை முறையை பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் தவறானது. விரிவுரை ஆக்கல் நிலையத்தெல்லாம் வராது. அதை வச்சு கெஸ் பண்ணாக்கா கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படின்னு வந்திருக்கோம். மேக்ஸிமம் எல்லாமே சரிதான். இதில் மட்டும்தான் தவறு அப்படிங்கிறது வந்திருக்கு. விரிவுரை வராது, அதை வச்சு சொல்லலாம். அடுத்து 24வது கேள்வி. பின் குழந்தை பருவம் என்பது ஏறக்குறைய மனவெழுச்சி அமைதி கொண்ட பருவம். கொடுக்கப்பட்ட தேர்வுகளில் மிக பொருத்தமான காரணம் எது? குழந்தை அமைதியாக இருக்கும். எப்போ அமைதியாக இருக்கும்? அவர்கள் தனி மற்றும் குழு விளையாட்டுகளில் ஈடுபடும் போது தான் அவங்க மன அமைதி கொண்டு இருப்பாங்க. அவர்கள் சரிவித உணவு இதெல்லாமே செட் ஆகாது. ஆன்சர் பி. அவர்கள் தனி மற்றும் குழு விளையாட்டுகளில் பின் குழந்தை பருவத்தில் பங்கு பெறுறாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். பட்டியல் 1, 2 பொறுத்த சொல்லியிருக்காங்க. வகையியல் அணுகுமுறை, உள பகுப்பு அணுகுமுறை. வகையியல் மற்றும் உள பகுப்பு அணுகுமுறை அப்படிங்கிறது 1க்கு டி வரும், 2க்கு சி வருது, ஆல்பர்ட் அப்படிங்கிறது வரும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஏ தான் ஆன்சராக இருக்கும். இந்த பொறுத்துகைக்கு ஆன்சர் ஏ. அடுத்த கேள்வி 26. இதுவும் நம்ம ஃபஸ்ட் லெசன்லேயே இருக்குது. லேட் அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் இருக்கும். லேட் என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னா லாங்குவேஜ் அக்யூசேஷன் டிவைஸ். லாங்குவேஜ் அக்யூசேஷன் டிவைஸ் அப்படிங்கிறது மொழியை எந்த மாதிரி உச்சரிக்கணும், எந்த மாதிரி உச்சரிப்பை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கருவி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. லேட் அப்படிங்கிறது இது ஏற்கனவே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின், ஃபஸ்ட் லெசனில் இருக்கிற கொஷின். அடுத்து பாருங்கள். புதிதாக பிறந்த பறவைகள், நாய்க்குட்டிகள் அவற்றின் முன் செல்லும் பொருள்களை பின்தொடர்ந்து வழிநடத்தி செல்வது. முன்னாடி போகிற மிருகத்தை வச்சே பின்னாடியும் போகும். பறவை எப்படி முன்னாடி பறந்ததுன்னா பின்னாடியே பறக்கும். அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அடியொற்றல், அதாவது பின்னாடியே போகிறது. ஆன்சர் அடியொற்றி நடத்தல் அப்படின்னு வரும் ஆன்சரு. அடுத்து 28வது கேள்வி பாருங்கள். உணர்ச்சிக்கும் அறிவாற்றலுக்கும் இடையிலான உறவானது இருதர திசையானது. இதுக்கெல்லாம் எனக்கே எங்கே இருக்க ஆன்சர்னு தெரில. இருதர திசையானது அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்து 28க்கு ஏன்னா 2 தானே இருக்குது, அதனால் இருதர அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் ஃபஸ்ட் லெசன்லேருந்து கேட்கப்பட்ட கேள்வி. ஒரே ஒரு கொஷினாக கேட்பாங்க. இப்போ 4 ஆப்ஷனை வச்சு கேட்டிருக்காங்க. புலன் இயக்க நிலை, செயலுக்கு முற்பட்ட நிலை, புலனீடான செயல்நிலை, கருத்தியல் நிலை. கருத்தியல் நிலை அப்படிங்கிறது 11க்கு மேலே. புலன் இயக்க நிலைங்கிறது 0 to 2. செயலுக்கு முற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 7. அப்போ ஆன்சர் 4, 1, 3, 2. 4, 1, 3, 2. ஆன்சர் எங்கே இருக்குது? 4, 1, 3, 2 அப்படிங்கிறது தான் ஆன்சரு. இது பேஜ் நம்பர் நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 11 இருக்குது. ஃபஸ்ட் லெசன்லேருந்து 4 கேள்வி வரைக்கும் கேட்டாங்க. ஆன்சர் டி. அடுத்து பள்ளிக்கூடம் என்ற சொல்லை ஒரு கருத்தாக கருதுவது எவ்வாறு? இந்த 4 ஆப்ஷனில் படித்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவை கட்டமைப்பதற்கான ஒரு இடம் அப்படின்னு தான் வரும். இதோட 30 கேள்விகள் முடியுது. இதை விடவே இன்னும் எளிமையாக கேட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணமும். இருந்தாலும் சென்றது இனி மீளாது நண்பர்களே. சென்றதை நினைத்து சிந்தி கொள்ளாதீர்கள். இனிமேல் கவலைப்பட்டு யூஸ் இல்லை. அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்டெப் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.